ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச கத்திரிக்காய் குழம்போட ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தக்காளி 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் சமைக்கும் போது பாப்பா என் கூட வந்து உட்காந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. ஸோ குக்கிங்கில் அவளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் செய்கிறேன்னு சொல்லுவாள். ஸோ சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மசாலா என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஃபுல்லாக வந்து பாப்பா தான் கட் பண்ணி கொடுத்தா. நான் கிச்சனில் இருக்கும்போது மட்டும்தான் பாப்பா கிச்சனில் இருப்பாள். மற்றபடி கிச்சனுக்குள்ளவே வரமாட்டா. ஸோ ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் முக்கியமாக எப்போவுமே சமைக்கும் போது என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ கத்திரிக்காய் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மறுபடியும் வேக விட்டோமா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டோமா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி உங்கள் குழந்தைங்களே